வணக்கம் மாமா. ஏமாமா கல்யாணிக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறீங்களாமே? ஒரு பொண்ணை பெத்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நல்ல அப்பனுடைய கடமை. உங்க பொண்ணுக்கு பேர் வச்சு தொட்டில்ல போடுறப்பவே விஜய ரகுநாத ரெட்டியோட பொண்டாட்டி கல்யாணி அப்படின்னு சொல்லிதான் தொட்டில்ல போட்டீங்க. அது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதே ஊருக்கு முன்னாடி தான்டா என்ன நீ அவமானப்படுத்தின. இந்த பாருங்க, ஊர் பிரச்சனைய குடும்ப பிரச்சனையாக்கி குழப்பம் பண்ணாதீங்க. குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டு இருந்தா என்ன நீ எதிர்த்து பேசியிருப்பியா? உங்களை எதிர்த்து நான் பேசல, நியாயத்தை தான் பேசினேன். நீ பேசுறது நியாயம்னா நான் பேசுறது நியாயம் தான்டா. கல்யாணி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, சின்ன வயசுல இருந்து எனக்கு அவளுக்கு நாங்கிற நினைப்ப உண்டாக்குனதே நீங்க தான். உண்டாக்குறத உண்டாக்கிட்டு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறீங்களா? அவளுக்கு வெளியே மாப்பிள்ள பார்க்க தானே போறேன், அதை நீ பார்க்க போற. அவளுக்கு கல்யாணம் கட்டி வைக்க போறடா, நீ அச்சத போடதான் போற. தலை சீவிடுவியா? மாமா, இவ கழுத்துல என்ன தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது. இந்த பாருங்க, இவ கழுத்துல என்ன தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வாங்க. என்ன ஒரு வாரமா ஆளே காண? ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. உதவ வாங்கித்தான். உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாலே ஓட ஓட விரட்டுறாங்க. இனிமே நாங்க எங்கேயுமே போக மாட்டோங்க. நாங்க தரகர் தொழிலே விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேசாம உங்க பொண்ண உங்க மாப்பிள்ளைக்கே கட்டி வச்சிருங்க. கௌரவம் பாத்தீங்க, கல்யாணி கடைசி வரைக்கும் கன்னி பொண்ணாவே இருக்க வேண்டியதுதான். கேள்விப்பட்டேன், 2 பெரிய மலைங்க ஒன்னா சேர போகுதாமே. அதான் ஊர்வலமா அவங்க வீட்டுக்கு போறீங்களா? நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், உள்ளவங்க பேசுவோம். என்ன பிரீதியை கிளப்பிட்டு போறாரு? ஏம்மா ஏம்மா ஏம்மா, அவர் ஏம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? யாருக்குடா தெரியும் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு? போய் பார்த்தா தானே தெரியும். வா வாங்க வாங்க. வணக்கங்க. என்னய்யா வீடு தேடி வந்தவன மிரண்டியா? கிளியில கிடுகிடுத்து போயிட்டேனுங்க. ரெட்டியா, நீங்க என்ன இப்படி அவமானப்படுத்த கூடாது. 3 மாச வட்டி பாக்கிய வசூல் பண்ண மேலதாளத்தோட இப்படி ஊர்வலமா வந்திருக்கீங்களே, ஏன் பலகீனத்தை பகிரங்கப்படுத்துவாங்களா? யோ பேச விட்டாதானே. உட்கார். இது வரைக்கும் உங்க முன்னால நான் உட்கார்ந்ததே இல்ல. இனிமேல் நீ உட்காரலாம். உட்கார். தள்ளம்மா, என் வீட்டுல எனக்கே இடம் இல்ல. இனிமே நீ வெறும் கோதண்டராம ரெட்டி இல்ல, இந்த சீதாராம ரெட்டியுடைய சம்பந்தி. என் பொண்ணு கல்யாணிய உன் பையன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் பையன் பேர்ல 100 ஏக்கர் வாழைத்தோப்பு எழுதி வைக்கிறேன். என்ன சம்மதம் தானே? நிஜமாவா? நைனா, இந்த சத்தம் குடும்ப சொத்து போல இருக்கு. நல்ல குடும்பம் ஐயா. என்னடா எதுக்கடா இப்ப தனியா தள்ளிட்டு வர? நைனா, கல்யாணி விஜய ரகுநாத ரெட்டிக்கு தான் இந்த ஊருக்கே தெரியும். மாமே மருமகன் தகராறுல என்ன பலியாடாக்க பாக்குறாங்க. நைனா, இன்னையில இருந்து பம்பர விளையாடுறத நிறுத்திட்டு முட்டையோ மூட்டையோ ஏதாவது ஒண்ணு தூக்கி உன் கடன் நான் அடைக்கிறேன்ப்பா, உன் கால விழுந்து கேட்கிறேன், தயவுசெய்து கல்யாணி எனக்கு கட்டி வைக்காதப்பா. ஏண்டா இப்ப போய் நான் என்னத்த சொல்றது? ஏங்க குடிக்க காவடி எடுத்தாலும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்குமா? டேய் கண்ணா, நீ அவருக்கு மருமகன் ஆயிட்டா உனக்கு ஒரு ஆபத்துனா அவர் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? ஆபத்தே அவரால் தான். ஆய மூடுறா. வலிய வர இவ்வளவு பெரிய சொத்தை நான் விட மாட்டேன். நான் பேசுறேன், வாங்க. சொல்லிட்டேல்ல, ரெட்டியார அமிக்கிறேன். போங்க. கோமா ஐயா, ஸ்ரீதேவியே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரிதான். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க மாட்டேன்னு சொல்லுவோமா? நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம் தான். வர 10ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்குவோம். ரொம்ப நெருக்கத்துல இருக்குதுங்களே. செலவு பூரா நான் பாத்துக்கிறேன். அப்ப 5ஆம் தேதியே வச்சுக்குவோம். அந்த தட்டை எடுறி. அக்கா, அந்த தட்டை எடு. மாப்பிள்ளை விட்டு ஜவுளி எல்லாம் உடனே அமிச்சிருவீங்கல்ல? எல்லாம் வரும். மாத்து வேட்டி இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சம்பந்தி அனுப்புறேன்னுட்டாரு. என்னடா கடப்பாறைய முழுங்கின மாதிரி நிக்கிற? டேய், இந்த மாதிரி அதிர்ஷ்டம், இந்த மாதிரி சம்பந்தம் எவனுக்குடா கிடைக்கும்? டேய், பட்டு வேட்டி, பட்டு சட்டை, கழுத்துல மாலை, இப்படி மாப்பிள்ளை கோலத்துல ஒன்னு அலங்கரிச்சு பார்க்கணும்னு விண்ணு விண்ணு விண்ணுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா.
என்ன ஆடு மாதிரி அலற? மாமா உங்க ஆளுங்களாம் வந்துட்டாங்களா? நம்ம அல்ல கைகளை எல்லாம் முன்னால் நிறுத்தி இருக்கிறான். அவன் எக்காரணத்தை கொண்டு இங்க வர முடியாது. இது உன்னுடைய பிரச்சனை இல்லப்பா, என்னுடைய பிரச்சனை. நீ தைரியமா இருந்து வேலை பாரு. என்னடா ஆடிக்கிட்டு இருக்குது? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா ஆடாம என்ன செய்யும்? வாழைப்பழத்தை தின்னு தொலை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. தம்மா துண்டு வாழைப்பழத்தை திங்கிறதுக்கே பயப்படுறியே. ராத்திரி இவ்வளவு பெரிய மாம்பழத்தை இலையில போடுவாங்களே, எப்படி திம்ப? கண்ணா, முதல் இரவுக்கு நானும் அம்மாவும் கட்டில் பக்கத்திலே காவலா இருக்கிறோம். நீ ஒண்ணும் பயப்படாத. பிள்ளைகிட்ட பேசுற பேச்சா இது? என்னங்க அங்க பாருங்க, நீலகண்ட அண்ணன் வராரு. அடே, நம்ம நீலக்கிழையாம் போல நீலகண்டன் அடியில என்ன பெருசா மறைச்சு வச்சிருக்கிறாரு? குடத்தோட வராருங்க. மொய்யறதுக்காக இருக்கும். ஆமா, இந்த வரேன். ஏப்பா நீ என்ன விட்டு போகாதப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. பயப்படாதடா, மாப்பிள்ளையா லட்சணமா சும்மா கின்னு இருக்க வேண்டாம். சரிப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. எனக்கு உள்ள பயப்படல. முதல்ல வேஷ்டி எடுத்து கட்டுங்க. பயப்படாத கண்ணா, தைரியமா இருப்பா. யம்மா. ஏப்பா அடியே, உங்க மாமா ஊத்துக்கோட்டை உலகநாதன். வாங்க மாமா. ஐயோ, என்னடா என்னாச்சு? என்ன அவர் என்ன கிள்ளிட்டாரு. என்ன விளையாடுறீர? சும்மா ஐயா, இந்த மாதிரி சில்மிஷம் பண்ண கூடாது. மந்திரத்தை ஒழுங்கா சொல்லுங்க. நீ கட்டிக்கோப்பா, என்ன விட்டுருப்பா. கை கெட்டின சொத்த வாயில போடாம விட மாட்டேன். பேசாம உட்காரு. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஐயர் மந்திரத்தை மாத்தி சொல்லிட்டாரு. அதான் பையன் மிரட்டான். உட்காரு. நம்ம ஆளுகளா தயாரா இருக்கிறீங்களா? இங்க கோயில் கால மாதிரி ஒருத்த குதிரையில வருவான். அவனை மட்டும் உள்ள விடவே கூடாது. கிழிச்சிருங்க. என்ன பெருசு, செவுத்துல அடிச்ச 10 பேர் ஓடியாடுற? திரும்பி வரலன்னா பந்து பிஞ்சு போயிரும். சும்மா சொல்லக்கூடாது. அலங்காரம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. என்ன? நீ உள்ள போக கூடாது. இந்த பருப்பா, இது என் அக்கா வீடு. எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, அதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க, வழிய விடுங்க. எங்களை மீறி நீ உள்ள போக முடியாது. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசுனது என் தப்பு. நீங்க கூலிக்கு மாரடிக்கிற ஆளுங்க தானே. கூலிய நான் தரேன், வாங்கிட்டு போங்க. இந்த பாருங்க, இப்ப நான் மாப்பிள்ளைய அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என் வேட்டி சட்டையில துளி கரப்படாம நான் உள்ள போறேன். முடிஞ்சா தடுத்துக்கணும்.
ஏண்டா அப்ப பணத்தை கொடுத்தேன் வாங்கல இப்ப எடுத்துக்கங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு உதவும்